ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசி மீன ராசியாக இருந்தால் மீன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்கு, இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடையலாம். ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான தாக்கங்கள் காத்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாங்க. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்த்து பயனடையலாம். கண்டிப்பாக மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமா, இல்லை நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமா, இல்லை ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். மீன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து பொதுவாகவே மீன ராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட தூர பிரயாணங்களை விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்க்காத வகையில தொட்ட காரியம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகள் நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வெற்றி உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த வெற்றிக்கு நீங்க கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. எந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விதமான மாற்றங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி நிச்சயமா அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். மீனராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வேகம் பிடிக்க நிச்சயமா ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்கள் தொழில் ரீதியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. தொழில் வியாபாரம் பற்றிய மனதில் இருந்த கவலை நீங்கி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தைரியங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அலுவலக வேலையாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சில மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாகுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வதை இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகலாம். அதனால கணவன் மனைவிமார்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படாத மாதிரி நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போறதுல எந்தவித ஒரு தப்புமே கிடையாதுங்க. குடும்பத்தில் என்னமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மீன ராசினியர்கள் பொறுத்து நிதானமாக அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவ செலவுகள் தொடர்பான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். மருத்துவம் ரீதியான செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் எந்தவித ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. ஏதாவது ஒரு சிறிய தொந்தரவு மூலம் மருத்துவ செலவுகள் நிச்சயமா ஏற்படலாம். அதுபோலவே ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீன் அழைச்சலை இந்த காலகட்டங்களில் பெண்மணிகள் நிச்சயமா தவிர்க்கலாம். அது போலவே மீன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைத்து நிறைய வாய்ப்புகளும் எதிர்பார்க்காத வகையில நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். இந்த வாய்ப்புகள் மூலம் நிச்சயமா மாணவர்களுக்கு புகழ் அங்கீகாரம் கிடைக்கலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். இதனால் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு நீங்கள் நிச்சயமாக எடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றினாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்கள் அவசர முடிவுகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம்.
கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாகவே அனைத்து மீன ராசினியர்களுக்கும் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பலன்களும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்களாக மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த லாபங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேருங்க. தொழில் போட்டிகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போட்டிகள் குறையறதுனால வாய்ப்புகள் நிறைவே உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வாக்கு வன்மையால் காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம். இந்த காலகட்டத்தில் உத்தியோக ரீதியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு அதீத ஒரு நன்மையை ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமா ஏற்படலாம். என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பா அதற்கான ஒரு தீர்வு கடைசியில் உங்களுக்கு கிடைக்கலாம். கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் தாக்கத்தால் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தீரலாம். அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களுக்கு குறையலாம். பணவரத்து நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயலக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உருவாகலாம். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமாக விலகலாம். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இறந்த ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்துமே திருப்திகரமாக நடந்து முடியலாம். சுப காரியங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நன்றாக நடைபெறும். திருமண காரியங்கள் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் கைகூடி உங்களுக்கு நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பா நிலவுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நாம சொல்லலாம். மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்காத அளவிற்கு பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். அதாவது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வழிபட்டு வரலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு உருவாகலாம். அதாவது வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இதனால் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க. கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கல்வி பயில மாணவர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடு மீன ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். குல தெய்வத்தை மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக குல தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் குறைந்து நல்ல எண்ணங்கள் நிச்சயமா உங்களுக்கு தோன்றலாம். உங்க வாழ்க்கையில இதனால நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கலாம். குல தெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் மீன ராசினியர்களுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.